அதற்கு மீண்டும் இந்த போராட்டம் நசுக்கப்பட்டதற்கும் அடித்து ஒடுக்கப்பட்டதற்கும் ஒரே இரவில் அத்தனை பேரையும் ஓட ஓட அடித்து விரட்டி மண்டையை உடைச்சு எத்தனையோ பேரத்துக்கு கைகாலெல்லாம் முறிந்து இன்னைக்கு சொல்லனா கொடுமை அணிவித்து தோல்வி மனநிலையில் சிக்கி தவிக்கிற இந்த ஏழை தாய்களின் கண்ணீருக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்கிற போகிறது? ஒரு போராட்டம் என்பதும் அதன் தன்மை என்பதும் ஏதோ எங்களுக்கு எல்லாமே கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் கிடையாது. ஆனால் வாழ்வதற்காவதும் ஏதாவது ஒரு வழி கிடைக்க வேண்டும் அல்லவா? எதையாவது நம்பித்தானே நாங்கள் வாழ்கிறோம். எங்கள் உழைப்பை போட்டு எங்களுடைய அத்தனை வேர்வை சிந்தி ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை எச்சங்களையும் மிச்சங்களையும் குப்பை கூலங்களையும் எங்கள் இரு கைகளால் மல்லி கொண்டு போய் இந்த நகரத்தையும் இந்த சூழல்களையும் எப்பொழுதுமே சுத்தமாக தூய்மையாக வைத்துக் கொள்ளக்கூடிய எங்களுக்கு நீங்கள் கணக்கு பார்க்கலாமா? அள்ளி கொடுக்க வேண்டிய கை கிள்ளியாவது கொடுக்குங்களா? அதையும் தட்டி பிடுங்கினால் நாங்கள் எங்கே போய் நிற்போம்? எங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? வாழ்வு இருக்கிறது? இந்த சம்பளத்தை வாங்கி அதில் குடும்பம் குட்டி புள்ள குட்டி எல்லாத்துக்கும் சோத்தை போட்டு வளர்த்தி ஆளாக்கி வாடகை கரண்ட்டு பில்லு அது இது லொட்டு லொஸ்கு வரி எல்லாத்தும் போக வீடு வந்து சேரக்கூடிய அந்த மிச்ச தொச்சத்தையும் கடன் அது இதுன்னு போய் நாங்கள் எதை கொண்டு வாழுவோம்? இதற்கிடையில் எங்களுடைய வாழ்க்கையை போல் என் குழந்தைகளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது என்ற ஒரு கனவுல எங்கள் சக்திக்கு மீறி நாங்கள் எங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறோமே, அதனுடைய எதிர்காலத்திற்கு கல்விக்கு அந்த கல்விக்கான அந்த ஒரு சேமிப்புக்கு நாங்கள் எங்கே போவோம்? இருந்தால் தானே சேமிக்கிறது. சேமித்து வச்சா தானே என்னுடைய குழந்தையும் நாளைக்கு இந்த குப்பை கூலத்தில் வந்து குப்பை பொறுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரக்கூடாதுங்கிறது என் கனவு நிறைவேறும். என்னுடைய அடிப்படையே இங்கே கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது என்னுடைய குழந்தையும் இந்த சமூகத்தில் நாளை இதே நிலையில் ரோடு பெருக்கிக் கொண்டும் குப்பை கூலங்களை பெருக்கிக் கொண்டும் கூட்டி வாரி அத்தனையும் இதே நிலைக்கு என் தலைமுறை தொடர்ந்து இந்த சக்கரத்தில் சிக்கிக்கொண்டு சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய சூழலை இந்த பொருளாதாரம் தான் தீர்மானிக்கிறது என்பதற்காக நாங்கள் களத்திலிருந்து போராடினோமே. நாங்கள் வீடு வேணும்னு கேட்டோமா? காரு வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டோமா? எங்களுக்கு முன்பு கொடுத்த சம்பளத்தை அதை தட்டி பறிக்காம அப்படியே கொடுங்கன்னு தானே கேட்டோம். இருக்கிறதுல கை வச்சிட்டீங்களா ஐயா? இதுக்கு மேலே எனக்கு வேணும்னா நாங்கள் கேட்டோம்.